வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஹெர்ப்லைஃப்பில் இருக்க ஆஃப்ரெஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெர்ப்லைஃப் ஆஃப்ரெஷ் அப்படின்னோடனே எல்லாருமே ஹெர்ப்லைஃப்பில் கன்சியூம் பண்ண பெஸ்ட்டான ஒரு ஆஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க்கை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆஃப்ரெஷை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்கை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு, இதை ஏன் வெயிட் லாஸ்க்கு எல்லாருமே சஜெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்ப்லைஃப்பில் இருக்க ஆஃப்ரெஷை எல்லாருமே வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், இது வெயிட் லாஸ் ட்ரிங்க்கில், தட் இஸ் எனர்ஜி ட்ரிங்க். உங்களை எப்போவுமே எனர்ஜியாக ஆக்டிவாக ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த எனர்ஜி ட்ரிங்க் நமக்கு ஹெர்ப்லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் லேபிள் 3 டைம்ஸ் நீங்கள் இந்த ஆஃப்ரெஷை எடுத்துக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு மூலயமா எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணுறீங்கன்னா 21.12 கேலரி மட்டும்தான் நீங்கள் ஆஸ் பர் டே இன்டேக் பண்ணுறீங்க. அதுவே ஒரு காஃபி ஒரு டீ பர் டேக்கு 3 டைம் இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி 231 கேலரியிலேருந்து 350 கேலரி வரையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேலரியை கண்ட்ரோல் பண்ணுது மறைமுகமாக நம்மளுடைய ஆஃப்ரெஷ். அது இல்லாமல் எனர்ஜியை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா கெஃபைன். நம்மளை அலர்ட்னஸோடவும் ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு கெஃபைன் நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். கெஃபைன் பர் ஹியூமன் பாடிக்கு பர் டேக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகப்படியான கெஃபைன் எடுத்தால் கூட நம்ம பாடிக்கு ரொம்ப ஆபத்து. நம்ம எடுக்கிற டீ காஃபி மூலிமா அதிகப்படியான கெஃபைன் இன்டேக் பண்ணுறோம். 95லேருந்து 135 கெஃபைன் நம்ம இன்டேக் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு கெஃபைன் நம்ம பாடிக்கு நல்லதில்லை. அதுவே நம்ம ஆஃப்ரெஷில் 40 கிராம் கெஃபைன் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெய்லி பேஸில் நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவையான மட்டும்தான் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பெனிஃபிட் நமக்கு ஆஃப்ரெஷ் மூலமாக என்ன கிடைக்குதுன்னா ஃபேட். அதிகப்படியாக நம்ம டீ காஃபி மூலம் இன்டேக் பண்ணுற மூலமா நமக்கு ஃபேட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே நம்ம ஆஃப்ரெஷில் ஃபேட் வேல்யூ இஸ் 0. ஸோ டெய்லி பேஸில் ஆஃப்ரெஷை தாராளமாக நம்ம இன்டேக் பண்ணலாம். இதனால் நம்ம அலர்ட்னஸோடு இருப்போம், ஆக்டிவாக இருப்போம், எனர்ஜியாக இருப்போம். இதோட ரொம்ப முக்கியம் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் இருக்க ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க அப்போது ஆஃப்ரெஷோட ரேட்டு ஹைன்ட்டு. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கிறதோட ரொம்ப லோ பட்ஜெட் தான் நம்மளுடைய ஆஃப்ரெஷ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஆஃப்ரெஷை பற்றிய எல்லா நியூஸும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹெர்ப்லைஃப் ப்ராடக்டாக பை பண்ணோம், ஒரிஜினல் ப்ராடக்டாக பை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.